நாங்கள் பிஜேபியோட பேசுகிறோம் அப்படின்னா எங்களுக்கு ஓட்டு குறையும்னா, நீங்கள் பிஜேபியோட உட்காந்துருக்கீங்களே, கூட்டணியில் உட்காந்துட்டு அதை சொல்கிறீங்களே, அவர் யோசிக்கணும்ல. அதை தான் நான் பல நேரங்களில் சொல்கிறேன். எடப்பாடி சில நேரங்களில் தன்னை மறந்துடுறாரு அவர். நம்ம அடிக்க போகிறது இந்த சில படங்களில் பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து ஹீரோவை அடிக்க வருவான், கடைசியில் பார்த்தீங்கன்னா வில்லன் ஆளையே அடிச்சிருவான், ஹீரோ விலகிடுவான். அந்த மாதிரி இப்போ இவங்க மோடி அடிக்கிறாங்க, தளபதி அடிக்கல. மோடியை போய் ஓ நீ கேவலமான ஆளியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கொடுமை தம்பி இது. அதாவது அரசியல் நடத்த வந்துட்டு அரசியல் நடத்த தெரியாமல் பேசிட்டு அதான் அண்ணன் பாரதி சொல்ற ஸ்கோப் இருக்கு, ஆனால் நீ பயாஸ்கோப் ஓட்டிகிட்டு இருக்கட அப்படின்னு. தேசிய அளவில் திமுக என்கிற ஒரு இயக்கம். அதனால தான் தலைவர் கலைஞர் மறைந்த பொழுது பாராளுமன்றமே தன் கொடியை இறக்கி திமுக என்கிற வீச்சு, அதற்கான தலைவன் கொஞ்சமும் குறைவில்லாமல் அதே வீச்சோடு இயங்குகிற ஒரு தலைவன் யாருக்கும் மரியாதை வரத்தானே செய்யும். தூக்கி அப்படி பின்னாடி போக முடியும், அவங்களுக்கே உறுத்தும்ல மனசு. இதுக்காக சரி அப்படி முதல் இதில் உட்காந்துட்டா உடனே தலைவர் போய் கை குலுக்கிடுவாரா? இது என்ன சின்ன பிள்ளைங்க விவகாரமாக இருக்குது. முன்னாடி சீட்டை கொடுத்தாங்க, அதனால நம்ம போய் கை குளிக்கிறது. இதுதான் இவங்களுடைய நாலெட்ஜ். இவ்வளோதான் தம்பி. சிரிப்பு. சரி ரைட்டு. பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம்? இந்த அமிதாப் பச்சன் வந்தாலும் நம்ம மக்கள் சந்தோஷமாக பார்ப்பாங்க, அது வேற. அதுக்காக அமிதாப் பச்சன் சொல்லிட்டாருன்னு ஓட்டு போட்டுருவாங்களாங்க. தெலுங்கு பேசும் மக்களிடையே ஒரு ஈர்ப்பு இருக்கும். இனிமே அப்புறம் கேரளாவில் இருந்து கோபியை கூப்பிட்டு வருவாங்களா? அப்புறம் கர்நாடகாவில் இருந்து யாருன்னு தெரியலையே. பிரகாஷ் ராஜ் ஏற்கனவே ஆப்போசிட்டாக இருக்காரு, அவருக்கு எதிர்த்தாப்புல யாராவது ஒரு ஹீரோவை கூப்பிட்டு வருவாங்க. ஆடா வெக்கங்கட்டவங்கள. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்தியா டுடே ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது முழு பேரே போட்டிருக்கிறாங்க, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, வரக்கூடிய 2026 தேர்தலையும் முன்னிலையில் இருப்பாருன்னு தான் அந்த கட்டுரை காட்டுது. அதற்கு கட்சியுடைய கட்டமைப்பு பல்வேறு விஷயங்களை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் விரும்பலை, பாஜகவை குறிப்பாக விரும்பலை, அதிமுக வச்சிருந்தாலும் அது எடுபடாது அப்படிங்கிறாங்க. 2026 அந்த தேர்தலில் திமுக தான் முன்னிலையில் இருக்குன்னு அந்த கட்டுரை சொல்லுது. அது எப்படி பார்க்குறீங்க? யதார்த்தம். அதாவது இது அந்த கட்டுரை சொன்னதுனால அப்படிங்கிறத விட யதார்த்தமாகவே வழக்கமாக எப்படி இருக்கும் அப்படின்னா, அதில் அவங்க ஒரு முக்கியமாக அந்த ஒரு 3 பாயிண்ட் அது ரொம்ப முக்கியம். அவங்க சொல்கிறதில்ல, a calculated mix of welfare, symbolism and federal resistance. Right, it takes இந்த 3 பாதை இருக்குல்ல, மக்களுக்கான நலத்திட்டங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம கூட்டாட்சி தத்துவத்திற்கான குரல், ஒன்றிய அரசுக்கு எதிரான மக்களுக்கான குரல், இதை தாண்டி அவருடைய வழக்கமான திட்ட நடைமுறைகள். அப்போ இந்த 3மே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுடைய செக்டார், 3 செக்டாரை வந்து இது டச் பண்ணும். ஒன்று தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற ஒரு அது, அதோட தங்களுக்கும் ஏதாவது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த திட்டங்கள். அதே மாதிரி கொஞ்சம் தன்னை தாண்டி சிந்திக்கிற ஒரு அரசியல் சார்ந்த ஒரு சிந்தனையாளர்கள் அவங்களுடைய பார்வையில் வந்து இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ், தொகுதி மறுவரை, கல்விக்கு உதவி, அதே மாதிரி ஆளுநர்களுக்கு கடிவாளம், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்தியா லெவல்லையே அவரை வந்து ஒரு அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு. அதே மாதிரி குறிப்பாக சில திட்டங்களில் வந்து நம்ம தாய்மார்கள் யதார்த்தமாகவே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜென்ஸ் ஓட்டு நமக்கு அதிகமாக இருக்கும். ஆமாம், லேடிஸ் ஓட்டு வந்து ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் இருக்கும், அவங்களுக்கு பெருவாரியாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா அது வந்து முதல்ல அவர் எம்ஜிஆர் மேலே இருந்த ஒரு அஃபினிட்டி, அதுக்கப்புறம் அதை ஜெயலலிதா அம்மையார் ஒரு பெண் அப்படிங்கிறதுல சரி அரசியல் உலகத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதுல. பட் இன்னைக்கு அந்த அந்த ஏடிஎம்கேயினுடைய அந்த பேஸ் இருக்குல்ல, அது எரோடாயிருக்கு. அந்த தாய்மார்கள் வந்து இன்றைக்கி என்ன பார்த்த வரைக்கும் பல நேரங்களில் நான் சொன்னது, தலைவர்கிட்டையுமே சொன்னது, அதாவது இன்றைக்கி வந்து அந்த தாய்மார்கள் பெண்கள் இவங்க மத்தியில் வந்து அவர் நமக்கு நல்லா செய்கிறாங்க அப்படிங்கிறதுல தளபதி மேலே, அதாவது இது வந்து நாட் பிகாஸ் ஆஃப் டிஎம்கே ஆர் பாலிசி ஆர் கவர்மெண்ட், தலைவர் மேலே ஒரு பாசம் அவங்களுக்கு இருக்குது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேஸ் ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய ஒரு பேஸ் கட்டாயி வருது. இதை தாண்டி
பொது வெளியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த சர்வாதிகார போக்கு இருக்குல்ல, எதேச்சதிகார போக்கு, இதை எதுக்கணும் அப்படிங்கிற மனநிலை கொண்ட இளைஞர்கள், கொஞ்சம் அறிவார்ந்த, அதாவது இது சொல்லுவோம் இல்லையா, ஒரு அறிவுசார் தளத்தில் இயங்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு வந்து தத்துவார்த்த ரீதியாக இந்த இயக்கம் நிற்குது அப்படின்னு வரும்போது அவங்க சொல்லியிருக்கிறது உண்மை. ஏன்னா ஒரு அனாலிட்டிக்கலாக ஒரு பொலிட்டிக்கல் பார்வையில் அது இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு திமுகவுக்கு. சேம் டைம்ஸ் அதர் சைடு என்னவா இருக்குது, எது தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிச்சிருக்கோ அதனால் திமுக தலைவரை பிடிச்சிருக்கோ அதுக்கு நேர் எதிராக நீங்கள் போய் கூட்டணி வச்சிங்க அப்படின்னா உங்களை எப்படி மக்களுக்கு பிடிக்கும்? தளபதியை பிடிக்கிறதுக்கு காரணம் பிஜேபியும் ஒரு காரணம். பிஜேபியினுடைய எதிர்ப்பு என்பது தலைவர் ஸ்டாலின் மேலே ஒரு அஃபினிட்டியை கொண்டு வருது, ஒரு பாசத்தை கொண்டு வருது அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கூட்டணி அப்படிங்கிறதுல அதிமுக மேலே வெறுப்பு வரத்தானே செய்யும். அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னு திமுக முன்னிலையில் இருக்குன்னு சொன்னாலுமே இப்போ கடந்த தேர்தல்களை பார்க்கும் பொழுது சில இடங்களில் அதிமுக பாஜக வாங்கிய ஓட்டுகள் சேர்த்தா திமுக ஓட்டுகளை விட அதிகமாக இருக்குது. ஓவராலாக பார்க்கும் பொழுது திமுக ஒரு சில சதவீதங்கள் அதிகமாக இருந்தால் கூட கடந்த தேர்தலை ஒப்பிடும் பொழுது திமுக கொஞ்சம் கம்மியாக இருக்குது வாங்கக்கூடிய வாக்குகள் சதவீதம். அதனால் இப்போ அதிமுக பாஜக சேர்ந்தா ஈஸியாக வீழ்த்திடலாம் திமுகவை. அதுதான் நான் பாயிண்ட்டுன்னு சொல்கிறேன். எப்படின்னு பாருங்கள், நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டை அவங்க சொல்கிற பாயிண்ட்டையுமே சேர்த்து சொல்கிறேன். 2019 எங்களுக்கு 53%, ஓகே, அவங்களுக்கு 30%, 31%, 20%, 22% நாங்கள் கூட இருக்கோம். ஆனால் 2024 தனித்தனியாக நிற்கிறாங்க. நிற்கும்போது நாங்கள் 46, அவங்க வந்து 23 ஏடிஎம்கே, இவங்க வந்து 18, யார் பிஜேபி. அப்போ 18, 23, 41, நாங்கள் 46. ஸோ 2 பேர் சேர்ந்தாலும் நாங்கள் கூட. ஆனால் பிஜேபி ஏடிஎம்கே சேர்ந்து நிற்கும்போது அவங்க வாங்கின ஓட்டு பெர்சன்டேஜ் கம்மி, தனித்தனியாக நிற்கும்போது அதிகமாக வாங்கியிருக்காங்க. அப்போ புரியுதா உங்களுக்கு? நாட்டு மக்கள் ஏடிஎம்கேயோட பிஜேபி சேர்ந்தால் ஏடிஎம்கே கூட்டணி குறையும், தனித்தனியாக நின்றால் ஏடிஎம்கேயும் கொஞ்சம் ஓட்டு வாங்குது, பிஜேபியும் கொஞ்சம் ஓட்டு வாங்குது. அப்போ இப்போ இதுதான் நான் சொல்கிறேன். யதார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட ஏடிஎம்கே சேர்ந்தால் குறையும், தனித்தனி நின்னால் ஓரளவுக்கு ஓட்டு வாங்குவாங்க. பட் தனிப்பட்ட முறையில் அதிமுக இன்னைக்கு திமுகவை வெல்லும் இடத்தில் இல்லை. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. யதார்த்தம். ஒரு வலுவான எதிர்க்கட்சி இல்லாததுனால தான் இப்போ திமுக ஆட்சியை பலரும் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ அதிமுக வந்து ஒரு விமர்சனம் வைக்கும்போது கூட இப்போ ஆர்எஸ் பாரதி கூட சொல்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுவதற்கு நிறைய ஸ்கோப் இருக்குது, ஆனால் இவர் பயாஸ்கோப் காட்டிகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி எடப்பாடி மீது விமர்சனம் வைக்கிறாரு. திமுக பாஜகவோடு நெருக்கம் காட்டுதுங்கிற விமர்சனம் தமிழ்நாட்டில் எடுபடும் நினச்சிட்டு எடப்பாடி வைக்கிறாரு. இது போன்ற விமர்சனங்களால தான் திமுக மேலும் வலுப்பெறுதுன்னு பார்க்கலாமா? முதல்ல அவர் எங்கே இருக்கிறாருன்னே அவருக்கு தெரியல. என்ன கொடுமைன்னா, நாங்கள் பிஜேபியோட பேசுகிறோம் அப்படின்னா எங்களுக்கு ஓட்டு குறையும்னா நீங்கள் பிஜேபியோட உட்காந்துருக்கீங்களே, கூட்டணியில் உட்காந்துட்டு அதை சொல்கிறீங்களே, அவர் யோசிக்கணும்ல. அதை தான் நான் பல நேரங்களில் சொல்கிறேன். எடப்பாடி சில நேரங்களில் தன்னை மறந்துடுறாரு. அவருக்கு வந்து ஏப்பா திமுக பிஜேபியோட போகுது அப்படின்னா, அண்ணா பிஜேபியோட சேர்றாங்க, அண்ணா கொஞ்சம் நெருங்குறாங்கன்னு சொன்னால் திமுகவுக்கு ஓட்டு குறையும்னு சொல்கிறேன். அப்படி தானே விமர்சனம், ரைட்? கூட உட்காந்துருக்கியப்பா, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ அவருக்கு புரியல இல்லை அது. அப்போ இந்த விமர்சனத்தை நம்ம வைக்கக்கூடாதுங்கிறது கூட அவருக்கு தெரியலையே. அதைத்தான் நான் பல நேரங்களில் சொல்கிறது. எடப்பாடி வந்து தன்னிலை மறந்து பேசுகிறார். அதுதான் பயாஸ்கோப், வேற ஒன்றும் கிடையாது. அது அவருக்கு ஆள் மனசில் தெரியுது. நம்ம சொன்னதை அவர் இப்போ வழிமொழிகிறார். அதாவது ஏதோ ஒரு கட்டாயத்தின் கீழ் அவரை அதிமுகவை அடமானம் வச்சிருக்காரு. அதனால தான் அவரை அறியாமல் நீங்கள் பிஜேபியோட போகிறீங்க, நீங்கள் பிஜேபியை பார்க்க போகிறீங்கன்னு சொல்கிறது எதுக்காக சொல்கிறாரு? பிஜேபியை பார்க்க போனால் திமுகவுக்கு ஓட்டு குறையும்னு கருத்து. நீங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு சொல்கிறீங்களே, கூட உட்காந்துக்கிட்டு சொல்கிறீங்களே, அது எப்படி நியாயம்? அப்போ அவருக்கு ஆள் மனசில் தெரியுது நம்ம தோல்வி உறுதி அப்படின்னு. அதனால தான் அவருடைய அறிக்கைகள்லாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் சொன்ன மாதிரி ரொம்ப என்னமோ பெருசாக பேசுகிற மாதிரி ஒன்றுமில்லாத விஷயத்துக்கு, அதாவது வார்த்தைகளில் பல விதமான வார்த்தைகள் போடுறார், கரடு முரடான வார்த்தைகள். பட் அந்த அடிப்படையில் வந்து அரசியலில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதான் யதார்த்தம். இல்லை, பாஜகவோடு திமுக நெருக்கம் காட்டுகிறது அப்படிங்கிறது ஒரு பொதுவான பார்வையில் திமுகவுக்கு ஒரு பின்னடைவு தானே. ஏன்னா கடந்த முறை சொன்னது வேற, இந்த முறை ஸ்டாலின் அவர்கள் நடப்பது வேறு. அப்படிங்கும் பொழுது புதிய வரவாக விஜய் வராரு.
இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு சாதகமாக அமையும். ஓட்டு வந்து திமுக ஆதரவு ஓட்டுகள் குறைய வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை, அதாவது தளபதி வந்து டெல்லிக்கு போகிறாரு, போய் பார்க்குறாரு. எனக்கு ஒன்று மட்டும் புரியல அஜீஸ். என்ன புரியலன்னா, ஒருவேளை இவங்க சொல்கிறபடி ரைட், இந்த ஈடியில் எங்களுக்கு பின்னடைவு இருக்குதுன்னு வச்சுக்கிறோமே, இதை தலைவர் போய் அவர்கிட்ட மோடிட்டு உட்காந்து நேரடியாக பேசுவாரா? ஒருவேளை அதை தடுத்து நிறுத்தணும். சப்போஸ் ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்காக, ஒரு ஆர்கியூமெண்ட் சேக் நம்ம அதை வந்து ஒருவேளை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே, முற்றிலும் பொய்யானது ஒருவேளை இருக்குன்னு வைக்கிறோம் அவங்க வாதத்துக்காக. அப்பவும் ஒரு முதலமைச்சரும் பிரதமரும் பத்திரிகையாளர்கள்லாம் கூட்டுங்க, வாங்கடா நாங்கள் 2 பேரும் வந்து டீல் பேச போகிறோம் அப்படின்னு கூட்டிகிட்டா போவாங்க. இல்லை, இதை என்ன சொல்கிறாச்சு, இதை எப்படி அவர் பேசுகிறது கூட பிரச்சனை இல்லை, இந்த சில பேர் நடுவில் கிடந்துக்கிட்டு வேற இதுக்கு சாலரா அடிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. விஜய் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கிறார். யாரு? விஜய். அதான் சொல்கிறேன், எனக்கு அதுதான். ஏன்னா நீங்கள் சொல்கிறதுல ஏதாவது ஒரு அடிப்படை இருக்காடா? ஒருவேளை இந்த அரசியலுக்காக பேசுகிறதா இருந்தால் கூட அடிப்படை வேண்டாமா? இதுக்கு போய் அவர் மோடி நேரில் கூப்பிட்டு இன்னொன்று, இப்போ தலைவர் போய் பேசி அவர் விட்டு கொடுக்குறாருன்னு வைங்க, அப்போ மோடி எடப்பாடியை என்ன நினைக்கிறாரு? ரைட், அப்போ மோடியோட நிலைமை என்ன? இவங்களுக்கு நம்ம அடிக்க போகிறது, இந்த சில படங்களில் பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து ஹீரோவை அடிக்க வருவான், கடைசியில் பார்த்தீங்கன்னா வில்லன் ஆளையே அடிச்சிருவான், ஹீரோ விலகிடுவான். அந்த மாதிரி இப்போ இவங்க மோடி அடிக்கிறாங்க, தளபதி அடிக்கலை. ரைட், தளபதி அடிக்க போகிற மாதிரி போயிட்டு மோடியை போய் ஓ நீ கேவலமான ஆளியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கொடுமை தம்பி இது. அதாவது அரசியல் நடத்த வந்துட்டு அரசியல் நடத்த தெரியாமல் பேசிகிட்டு இருக்கு. அதான் அண்ணன் பாரதி சொல்லுது, ஸ்கோப் இருக்குது, ஆனால் நீ பயாஸ்கோப் ஓட்டிகிட்டு இருக்கடா அப்படின்னு. பல்வேறு விமர்சனங்களை திமுக அரசின் மீது எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு குறைபாடு அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னால் கூட, இப்போ எதிர் டீமில் வந்து சரியான காய் நகர்த்தல்கள் அப்படிங்கிறது, இப்போ விஜய் வராரு, இளைஞர்கள் ஓட்டு திமுகவிலிருந்து விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கருத்து இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ தெலுங்கு ஓட்டுகள் அப்படி திமுகவுக்கு வருது, அதை வந்து டைவெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பவன் கல்யாணை கொண்டு வராங்க. அவர் வந்து பிரச்சாரம் பண்ண சொன்னால் தெலுங்கு மக்கள்கிட்ட ஈடுபடும். அதுவும் திமுக எந்த வகையிலெல்லாம் திமுகவுடைய ஓட்டுகளை குறிவைத்து அடிக்க முடியுமோ சரியான குறிவைத்து காய் நகர்த்துக்கிறது பாஜக. இல்லை, இந்த சோசியல் இன்ஜினியரிங்னு சொல்லுவோம். இது வந்து அவங்க நேற்று இல்லை இன்னைக்கு இல்லை, அவங்களுடைய பாரம்பரியமே. அவங்க உண்மையாக ஜெயிக்கிறதே கிடையாது எங்கேயுமே. பிஜேபி பாருங்கள், விஜய் அப்படிங்கிறவனா இனிமேல் அடிக்கடி ஜோசப் விஜய்ம்பாங்க. என்னென்னா ஒரு மைனாரிட்டின்னு வெளியே தெரியணும். ஸோ திமுகவுக்கு இருக்கக்கூடிய, திமுக கூட்டணிக்கு இருக்கக்கூடிய இந்த மைனாரிட்டிகளை கொஞ்சம் ஷோ காமிக்கணும் ஒன்று. ரைட்டு. இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி தெலுங்கு மக்கள்கிட்ட கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் அவங்களுக்கு ஓட்டு போடுறவங்கள இவர் சொன்னால் கேட்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிரிக்கணும். அதே மாதிரி இப்போ சீமான் தனியாக விட்டுருக்குது, அது ஒரு கம்யூனிட்டி பேக்கப்பு. எந்த அளவிற்கு வந்து சோசியல் இன்ஜினியரிங் பண்ண முடியுமோ இது எல்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், இவன் அத்தனை பேரும் ஒரு ஆள் தான். அவங்களுக்கு தெரியும் இவன் பூரா, அதாவது இந்த நம்ம இதில் மேலே கோஷ்டின்னு சொல்லுவோம்ல, இந்த நம்ம இதுகளுக்கு வருவாங்களே, அந்த மாதிரி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வாத்தியம். ரைட். பிஜேபி வந்து கெட்டி மேளம் வாசித்தா சீமான் ஒரு பக்கம் நாதஸ்வரம் வாசிப்பார், நம்ம விஜய் ஒரு பக்கம் ஜால்ரா, எடப்பாடி ஈக்குவலாக இன்னொரு மேளம். இந்த மாதிரி தான் இருக்கிறாங்களே தவிர, எனக்கு தெரிஞ்சு தம்பி தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசியலை இவங்க பேசலை. ரைட். ஒரு வளர்ச்சி தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியில் இது நடந்திருக்கிறது. ஆனால் இது இப்படி நடந்திருந்தால் நன்றாக இருக்கும், நாங்கள் வந்தால் இதை செய்வோம். அப்படி நீங்கள் வந்து ஒரு வளர்ச்சி, ஒரு ப்ரொக்ரெசிவ் பாலிட்டிக்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்திங்கன்னா தான் நீங்கள் தமிழ்நாட்டில் தப்பிக்க முடியும். இவங்க பிஜேபி வந்து வட மாநிலங்களில் பண்ணுகிற அதே பாலிட்டிக்ஸை நீங்கள் இங்கே பண்ண நினச்சிங்கன்னா தமிழ்நாடு வேறன்னு நான் சொல்கிறேன். எங்களுடைய பாலிட்டிக்ஸு, தமிழ்நாட்டு மக்களுடைய சிந்தனை, நேற்று கூட ஒரு இடத்துல சொன்னேன், வட இந்தியாவினுடைய பெரும்பான்மையான மக்களுக்கு அவங்களுக்கு தேவை வந்து எது அப்படின்னா 3வது வேளை சோறு தம்பி. இன்றைக்கி 120 கோடி மக்கள் ராத்திரி சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. இதில் இந்த 120 கோடி பேரில் 100 கோடிக்கு மேலே, 100-110 கோடி பிஜேபி ஆளுற மாநிலங்கள்.
தம்பி குஜராத்தில் 3 வேளைக்கு சாப்பாடு இல்லாதவங்க இருக்காங்க தம்பி, 30%. அப்போ என்ன சிக்கல்னா தம்பி, நீ அங்கே அவனுக்கு வந்து ஐயா எனக்கு 3வது வேளை சோறு கொடுங்க ஐயா, அதுதான் அவனுக்கு பெருசு. தமிழ்நாட்டுக்கு அதல்ல. இங்கே அவனுக்கு 3 வேளை சோறு இருக்குது, அவனுக்கு சாப்பாடு, அவனுக்கு வீடு இருக்குது, கல்வி இருக்குது, வேலைவாய்ப்பு இருக்குது. இப்போது இவனுடைய சிந்தனை அடுத்தது என்ன? ஓகே, இப்போ நம்ம பிள்ளைங்க வெளிநாடு போகிறான், ஓகே, பார்க்கும்போது இங்கே வந்து அதை செய்யணும் நம்ம. அப்போ வளர்ந்து வருகிற அல்லது வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்தை நீ வந்து சிதைவுற்று இருக்கிற ஒரு சமுதாயத்தின் பாலிடிக்ஸ் போல பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. இது அவங்களுக்கு புரிய மாட்டாங்க. இங்கே செய்ய வேண்டிய பாலிடிக்ஸ் வேறு. இங்கே நீ வந்து இவனுக்கு அடுத்தடுத்த வளர்ச்சியை வந்து அவன் கண் முன்னாடி கொண்டு வரணும். கொண்டு வந்து இந்த வளர்ச்சி இன்னும் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா தான் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளும். இது நீங்கள் வழக்கம் போல் பண்ணி கொண்டிருக்கிற சோசியல் இன்ஜினியரிங் இங்கே எடுபடாது. நீங்கள் வந்து பவன் கல்யாணம் வந்துட்டால் பவன் கல்யாணுக்காக ஓட்டு போட்டுருவாங்களாங்க? அது எப்படி எனக்கு புரியல. பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம்? அவர் ஒரு நடிகர், அது பாராட்டும். இப்போ அமிதாப் பச்சன் வந்தாலும் நம்ம மக்கள் சந்தோஷமாக பார்ப்பாங்க, அது வேறு. அதுக்காக அமிதாப் பச்சன் சொல்லிட்டாருன்னு ஓட்டு போட்டுருவாங்களாங்க? தெலுங்கு பேசும் மக்களிடையே ஒரு ஈர்ப்பு இருக்கும். இனிமேல் அப்புறம் கேரளாவில் இருந்து கோபியை கூப்பிட்டு வருவாங்களா? அப்புறம் கர்நாடகாவில் இருந்து யாருன்னு தெரியலையே. பிரகாஷ் ராஜ் ஏற்கனவே ஆப்போசிட்டாக இருக்காரு, அவருக்கு எதிர்த்தாப்புல யாராவது ஒரு ஹீரோவை கூப்பிட்டு வருவாங்க. ஆடா வெக்கங்கட்டவங்களா, உங்களுக்கு தமிழ்நாடு தெரியாதுடா. அதாவது தம்பி, ஃபீல்டு பாலிடிக்ஸ் பண்ணாமல், கள்ள யதார்த்தத்தை புரியாமல் நீங்கள் வந்து என்ன அரசியல் பேசினாலும் அது மக்களை போய் தைக்காது. அவங்க மனசில் நீங்கள் போய் நிற்காத வரைக்கும், சரியோ தவறோ, உங்களுடைய கருத்து அவங்ககிட்ட போய் சேர்ந்துருச்சுன்னா தான் அவங்க உங்கள் பின்னாடி நிற்பாங்களே ஒழிய, இல்லைன்னா நீங்கள் ஃபிலிம் காட்டுறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும், உங்கள் பின்னாடி வர மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு வழக்கமான ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பாலிடிக்ஸை பிஜேபி இங்கு பண்ண நினைக்கும் என்றால் மரணாட்டி மக்கள் விட மாட்டாங்க. இப்போ இந்த இந்தியா டுடே கட்டுரையில் விஜய் ஒரு ஓட்டுகளை பிரித்தாலும் ஒரு பெரிய அளவு டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் திமுகவை அப்படிங்கிற மாதிரி அந்த கட்டுரை சொல்லுது. அது எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவ்வளோ எளிதாக எடுத்துக்கொள்ள முடியும்? அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் த அன்டெஸ்டட் ஓட். இது வரைக்கும் அது வந்து டெஸ்ட் பண்ணலை. அவங்களுடைய களத்தில் பார்க்கும்போது ஒரு யங் குரூப், அதாவது பாலிட்டிக்ஸு, தத்துவம், சமூகம், இப்படிலாம் இந்த சிந்தனைக்கெல்லாம் இல்லாமல் ஒரு குரூப் விஜயை வந்து ஒரு நடிகராக பார்த்தது, அந்த நடிகராக பார்த்ததுனால அவர் மேலே ஏற்பட்ட ஒரு அஃபெக்ஷன், அதனால் ஓட்டு போடுறது அப்படின்னு பார்த்தா அவங்க ஒருவேளை என்னென்னா, என்னுடைய பார்வையில் வந்து அவங்க ஒரு 4 to 5% அவங்க கணிச்சிருக்கலாம். இது பெரிதாக திமுகவை பாதிக்காது கூட்டணி அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறது. இன்னொன்று என்னென்னா, அந்த 4 to 5% திமுகவிலிருந்து போகலை. எனக்கு தெரிஞ்சு பெரிய போண்டி ஆகுறது சீமானாக இருக்கும், ரைட். அதுக்கு பிறகு கொஞ்சம் 2 பக்கம் இருக்கும், டிஎம்கேலையும் இருக்கும், ஏடிஎம்கேலையும் இருக்கும். இன்னொன்று நான் சொல்கிறேன், டிஎம்கேயில் யங்ஸ்டர்ஸ் வந்து காலியாகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது, அடுத்தாலும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது, தத்துவம் இருக்கிறது. அப்படி பார்த்தா ஏடிஎம்கேக்கு தான் எதிர்காலம் இல்லை. எப்போவுமே இந்த மூவ் எங்கே இருக்கும் அப்படின்னா, எங்கே தனக்கு அடுத்தாற்போல் வாழ்வில்லை என்று தெரிகிறதோ அங்கேருந்து தான் ஒரு கூட்டம் இடம்பெயரும். எனவே அப்படி பார்க்குற போது ஒருவேளை 5-6% கூட ஒரு 3% வரைக்கும் இவர் போவார், சீமான் நடப்பார். மீதி 3%ல் ஒருவேளை 1-1.5% டிஎம்கேலேருந்து போகலாம். டிஎம்கேக்கான ஆதரவு குறையலாம், டிஎம்கேக்காரன் போக மாட்டான், அது வேறு. நான் சொல்கிறது அந்த ஆதரவு குறையலாம். ஸோ அந்த 1-1.5%ங்கிறது பெருசாக திமுக அலையன்ஸை பாதிக்காது. அவங்களுடைய லீடு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க இந்தியா டுடே சொல்கிறாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது. திமுக பாஜகவோடு நெருக்கம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ எடப்பாடி சொல்கிறாரு, திமுக வந்து பாஜகட்ட மோடிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உதாரணமாக பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதாவது இப்போ பல்வேறு முதல்வர்கள் இருக்கிறாங்க, ஆனால் இந்தியாவிலேயே கடுமையாக எதிர்க்கக்கூடியவர் ஸ்டாலின், தமிழ்நாடு தான் எதிர்க்குது. அப்படிப்பட்ட ஸ்டாலின் அவர்கள் முன்வரிசையில் எப்படி நிப்பாட்டுறாங்க? அப்போ ஏதோ ஒரு மறைமுக கூட்டணி இருக்குது, உறவு இருக்குன்னு ஒரு கருத்து இருக்குல்ல, அது எப்படி பார்க்க? அதான் மரியாதை. ஒரு மனிதனை பார்த்தால் அவங்க மேலே ஏற்படுற மரியாதையின் பொருட்டு தானே சீட்டு கொடுப்பாங்க. மறைமுக மரியாதை. நான் சொல்கிறது,
நீ யதார்த்தத்திலேயே இப்போ தலைவர் போய் பார்க்குறாருல, தலைவரும் மோடி அவர்களோ அல்லது பக்கத்தில் நம்ம அண்ணன் சந்திரபாபு நாயுடோ அவங்க நிற்கும்போது பாருங்கள், கலீக்ஸ் நிற்கிற மாதிரி இருக்கும். நாட் ஏ பிரைம் மினிஸ்டர் ஆர் ஏ சிஎம், ஒரு கொலீக், ஒரு 3 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறோம். இப்போ அவங்க 3 பேரையுமே யாருன்னு தெரியாத நீங்கள் ஒரு இதில் காட்டினீங்க அப்படின்னா, இவங்க 3 பேர் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கொலீக்ஸ் மாதிரி இருக்காங்க. இதுவே நீங்கள் எடப்பாடியோ இல்லை ஓபிஎஸோ மோடி கூட நிற்கும்போதோ இல்லை மோடிகிட்ட பேசும்போதோ நீங்கள் எடுத்து வீடியோ போட்டிங்கன்னா தெளிவாக சொல்லுவாங்க, அவருக்கு இவங்க ஏதோ சபார்டினேட்டு, நம்ம தப்பாக சொல்ல வேண்டாம், ஒரு சபார்டினேட், அடுத்த ரேங்கில் எங்கேயோ இருக்காங்க. இதுதானே யதார்த்தம். அப்போ தம்பி, திமுகவுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. தேசிய அளவில் அதிமுகவினுடைய பாதிப்பு இருக்கவே இருக்காது தம்பி. தேசிய அளவில் திமுக என்கிற ஒரு இயக்கம், அதனால தான் தலைவர் கலைஞர் மறைந்த பொழுது பாராளுமன்றமே தன் கொடியை இறக்கியது. புரியுதா? அப்போ திமுக என்கிற வீச்சு, அதற்கான தலைவன் கொஞ்சமும் குறைவில்லாமல் அதே வீச்சோடு இயங்குகிற ஒரு தலைவன், யாருக்கும் மரியாதை வரத்தானே செய்யும். தூக்கி அப்படி பின்னாடி போட முடியும்? அவங்களுக்கே உறுத்தும்ல மனசு. அதனால் அது தலைவருக்கும் இந்த இயக்கத்திற்குமான மரியாதையை ஒன்றிய பாஜக அரசு கொடுத்துருக்கிறதே தவிர எந்த இடத்திலும் இதுக்காக சரி அப்படி முதல் இதில் உட்காந்துட்டா உடனே தலைவர் போய் கை குலுக்கிடுவாரா? இது என்னடா, இது என்ன சின்ன பிள்ளைங்க விவகாரமாக இருக்குது, முன்னாடி சீட்டை கொடுத்துட்டாங்க அதனால நம்ம போய் கை குளிக்கிறது. இதுதான் இவங்களுடைய நாலெட்ஜ் இவ்வளோ தான் தம்பி. சிரிப்பு. சரி, ரைட்டு, போட்டோம், பாவம், எடப்பாடியை நாட்டு மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. சொல்லுங்கள். நன்றி சார். நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. உங்களுக்கும் லிபர்ட்டி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.